கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்னும் சரியாக ஒரு மாத காலம்தான் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய மேலான ஆணைக்கிணங்க நம்முடைய ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காணுகிற நம் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், மக்கள் தொண்டன், என்றென்றும் மக்களோடு நின்று மக்கள் பிரச்சனைகளை தன்னுடைய உழைப்பால் தீர்த்து வைக்கிற நல்லுள்ளம் கொண்ட மனிதர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே கேட்டு இந்த கூட்டத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து ஒரு வெற்றிகரமான கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளினுடைய ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். வர 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சட்டமன்ற தொகுதியில் நம் மரியாதைக்குரிய அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக களம் காணுகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வேட்பாளர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய வெற்றி வேட்பாளர். அவருக்கு நாம இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கொடுத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யணும். அநேகமாக நாம் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிற அந்த கருத்து கணிப்புகளிலும் சரி, எல்லா விஷயத்திலையும் சரி, நாம உறுதியா சொல்லலாம், ஒசூர் தொகுதி ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்ட தொகுதி. நாம் கட்டாயம் வெற்றி பெறுவோம். இங்கே கூடியிருக்கிற அன்பு மக்கள், என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், வெற்றி பெற்றோம் என்கிற செய்தி மட்டுமல்ல, லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றோம் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க செய்தியை நாம் கொடுக்க வேண்டும். அன்பான பெரியோர்களே, இந்த 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற காட்டாட்சி தர்பாரை தயவு கூர்ந்து மனதிலே சிந்தித்து பார்த்து நாம் வாக்களிக்கணும். எப்படியான ஆட்சி இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி? இந்த 5 வருஷத்துல அம்மா தாய்மார்கள் இத்தனை பேர் நிக்கிறீங்க. இதே ஸ்டாலின் போன ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும்போது 2021 என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நம்ம வீட்டுல கரண்ட் பில்லு கணக்கு எடுக்கிறா இல்லீங்களா, 2 மாசத்துக்கு ஒருக்கா கணக்கு எடுக்கிறத மாசம் ஒரு முறை கணக்கு எடுப்பேன்னு சொன்னார். நாம கேட்டோம், மாசம் ஒரு முறை கரண்ட் பில்லு கணக்கு எடுத்தா என்ன ஆகும்னு கேட்டோம். ஸ்டாலின் சொன்னார், நீங்க கட்டுற கரண்ட் பில்லு பாதியா குறையும் சொன்னாரா இல்லீங்களா? இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, கரண்ட் பில்லு பாதியா குறைஞ்சிருச்சா? பாதியா குறையாட்டியும் பரவாயில்ல, இந்த பாவிகள் ஆட்சியிலே 3 மடங்கு அதிகமா இருக்குது. கரண்ட் கட்டணம் 3 மடங்கு அதிகமா இருக்குது. 300 ரூபாய் 400 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டு இருந்தவைய இன்னைக்கு 1500 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டுற நிலைமை வந்து நிறுத்தி. அதே மாதிரி இங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இந்த தொகுதியிலே ஏராளமான மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தவர். அவரை எதிர்த்து வேட்பாளர் போட்டிருக்கான் பாருங்க எப்படின்னு. இந்த போட்டு எதிர்த்து சூரியன்ல ஓட்டிருக்கிற வேட்பாளரு பதவிக்கு வந்தவுடனேயே முதல் செஞ்ச வேலை சொத்து வரி ஏத்துனது, வீட்டு வரி ஏத்துனது. வீட்டு வரி 3 மடங்கு ஏத்தி இருக்கிறான், குடிநீர் வரி ஏத்தி இருக்கிறான், குப்பைக்கு வரி போட்டிருக்கிறான், குடிசைக்கு வரி போட்டிருக்கிறான். அரிசி விலையில தொடங்கி பருப்பு விலை, பாமாயில் விலை, பால் விலை, சகல விலையும் இந்த 5 வருஷம் ஆட்சியில முழுமையா ஏறி இருக்கு. அப்ப சாதாரண மக்கள் வாழவே முடியாது என்கிற அளவுக்கான ஒரு காட்டாட்சி இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. அம்மா தாய்மாருக்கு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பில்லெல்லாம் ஏத்தி விட்டா, கரண்ட் பில்லை ஏத்தினா, விலை ஏத்தி விட்டா, எல்லாம் பண்ணா அது ஒரு பக்கம். அதையெல்லாம் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அமைச்சர் இங்கே அமைச்சராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றிய காலத்திலேயே நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜ் போற குழந்தைங்க கையில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சாதாரண நல்ல வசதி இருக்கிறவங்க தேவையான பொருளா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து வர்ற குழந்தைக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் சிந்திச்சாங்க. இந்தியாவில் இத்தனை முதலமைச்சர்ல ஒரே முதலமைச்சர் தான் சிந்தித்தாங்க. எல்லா குழந்தைகள் கையிலும் லேப்டாப்பை இலவசமாக கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக இன்னைக்கு ஓட்டு கேட்கிறோம்னா நம்முடைய அமைச்சரே அமைச்சராக நின்று
எத்தனை ஆயிரம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு லேப்டாப், நினைச்சு பாருங்க. மொத்தமா தமிழ்நாட்டுல புரட்சி தலைவி அம்மா ஆட்சியிலையும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் சேர்ந்து 55 லட்சம் லேப்டாப் கொடுத்திருக்குது அதிமுக. 55 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். நாம காலேஜுக்குள்ள போற குழந்தைங்க கையில லேப்டாப் கொடுத்தோம், அது அதிமுக, அது ரெட்டையில. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில காலேஜுக்கு போற பையன் கையில புள்ள கையில கஞ்சாவை கொடுத்துட்டு இருக்கிறான். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கஞ்சா இல்லாத நிலை இல்லைங்கிற நிலைமை வந்திருக்கு. எத்தனையோ மாணவர்கள், நீங்க சாதாரணமா இங்கிருந்து நம்ம ஊரு பக்கத்திலேயே தான், கொஞ்ச தூரம் ஒரு 2 மாவட்டம் தாண்டி போனோம்னா சேலத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனும் பொண்ணும் யூனிஃபார்மோட கஞ்சா பயன்படுத்தி கொண்டிருக்கிற காட்சிகளை ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் எடுத்து வெளியே படமா போட்டா பார்த்து ஏன் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினால தடுத்து நிறுத்த முடியல? எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை பொருட்களினுடைய புழக்கம் ஏன் தடுக்க முடியல? ஏன் தடுக்க முடியல தெரியுங்களா? விக்கிறதே நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க கையில கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் விழிச்சுக்கணும். நல்ல மனிதர்கள் நாடாள வர வேண்டும். நல்ல மனிதர்கள் வெற்றி பெற்று வந்து நல்லாட்சி ஒன்று அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைகிற போது அண்ணன் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார், கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை, போதை பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். அது முதன்மையான வாக்குறுதியா கொடுத்திருக்கார். அதே மாதிரி இத்தனை பொருட்களினுடைய விலையும் ஏற்றி விட்டு வாழ்க்கையவே இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பிரச்சனைக்குரியதா மாத்தி இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம் நம்ம மறுபடியும் கேட்கிற, என்னதாயா 5 வருஷம் பண்ணீங்க? இத்தனை சாலைகள் வர்றோம், ஏதாவது ஒரு ரோடு உருப்படியா இருக்குதா? ஒரு ரோடு, ஒரு இடத்துல ஏதாவது மக்கள் நலப்பணி எதுவும் இல்லை. என்னதான் சாதனை பண்ணீன்னு கேட்டா ஒரே ஒரு சாதனை சொல்றாரு ஸ்டாலின். என்னங்க 1000 ரூபாய் கொடுத்தோங்க. என்ன பண்ண? 1000 ரூபாய். எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிற? 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற. அந்த 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ண? 1000 ரூபாய் கொடுத்தேன். அம்மா தாய்மார்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன். ஸ்டாலின் போன தேர்தலில் வாக்கு கேட்டு வருகிற போது சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் மாசம் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 தர்றேன்னு சொன்னார். அப்படிதானே சொன்னார்? ஆட்சிக்கு வந்து 28 மாசம் கொடுக்கவே இல்லை. அதிமுக சட்டமன்றத்திற்குள் போராடி நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று கேட்ட பிறகு கொடுக்கிறோம், ஆனா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. தகுதியுள்ள மகளிருக்கு கொடுக்கிறோம்னா இங்கெல்லாம் எப்படின்னு தெரியலீங்கம்மா. எங்க ஊர்ல நிறைய டைவர்ஸ் ஆகி போச்சு. கூட இப்ப வந்து ஸ்டாலின் சொல்லிதான் தெரியுது, உனக்கு குடும்ப தலைவிக்கு தகுதியே இல்லையாமான்ட்டா புதுசு கூட. நிறைய பேருக்கு கொடுக்கல. அது என்ன தகுதின்னு கேட்ட, தகுதிக்கு ஒரு பட்டியல் கொடுத்தான். ஞாபகம் தான் உங்களுக்கு. இந்த தகுதி எல்லாம் இருக்கணும். சொந்தமா வீடு இருக்கக்கூடாது, சொந்தமா கட்டின புருஷன் இருக்கக்கூடாது, பெத்த பிள்ளை இருக்கக்கூடாது, 3 வேளை சோறு திங்க கூடாது, ராத்திரியான தூங்க கூடாது, பொழுதோட, இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு, சரி இந்த கண்டிஷன் எல்லாமே பொருந்துதியா அப்படின்னு சொன்னா அப்புறம் பாதி பேருக்கு கொடுக்கல. இப்படி எல்லாம் விளையாட்டு வேலை பண்ணிட்டே இருந்தானா, ஏமாத்திட்டே இருந்தாரா? இப்போ அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார், ஆட்சி மாறப்போகுது. மே 4ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகுது. அந்த வாரத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்கால ஆட்சி நடக்குது. முதலமைச்சரான உடனேயே முதல் மாதம் தொடங்கி அம்மா தாய்மார்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல, எல்லாருக்கும் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஜூன் மாதம் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பேரறிவிப்பை கொடுத்திருக்கார். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு. வேலை இல்லாத ரொம்ப ஏழை மக்களுக்கு, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் மீண்டும் தொடங்கப்படும், அமுல்படுத்தப்படும். நம்முடைய அமைச்சர் எல்லாம் இங்க நின்று எத்தனை மக்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க? தமிழ்நாடு முழுக்க 80,000 குடும்பத்துக்கு அதிமுக இலவச வீடு கொடுத்துச்சு. ஆனா இவன் ஆட்சி வந்து அந்த திட்டத்தை முழுக்க நிறுத்தி போட்டான். 5000 ரூபாய் விழுகுது அக்கௌண்ட்ல. வந்துச்சா இல்லைங்களாமா? எதுக்கு 5000 போட்டேன்னு கேட்டா 3000 அட்வான்ஸா, 3000 1000 ரூபாய்க்கு அட்வான்ஸா நாம நிறுத்திடுவோமா? கொடுக்க சொன்னதே நாம தான். மீதி 2000 எதுக்குன்னு கேட்டோம். எதுக்குங்க? வெயில் அடிக்குதா? போன வருஷமெல்லாம் மே மாசம் குழுக்குழு இருந்துச்சா? எல்லாம் மே மாசம் இழுத்து அடிக்குது. அப்ப ஏன் இந்த வருஷம் 2000 கொடுத்த? ஏன்னா தேர்தல் வருது. தான் கொள்ளையடித்த பணத்திலே இருந்து கொஞ்சத்தை பிச்சு போட்டா மக்கள் அதை வாங்கிட்டு மீண்டும் வாக்களிப்பான்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு.
அதனால கொடுத்தார். நான் சொல்றேன், பதவியிலே இல்லாத போதும் கூட தன்னுடைய சொந்த பணத்திலே கிறிஸ்துவ மக்கள் தங்களுடைய மறைந்து போனவர்களினுடைய உடலை தகனம் செய்வதற்கான இடத்தை வாங்கி கொடுத்த ஒரு அற்புதமான மனிதனை நாம் வேட்பாளராக களத்திலே நிறுத்தி இருக்கிறோம். அவன் தேர்தல் வருகிறது என்கிற காரணத்திற்காக இப்ப 2000 போட்டு ஏமாத்த பார்க்கிறான். அண்ணன் எடப்பாடியார் பார்த்தாரு, ஒரு மாசம் ஒரே ஒரு வருஷம் மட்டும் வெயில் அடிக்குதுன்னு 2000 போடுறையா, வருஷம் தாயா வெயில் அடிக்கும். அதனால எந்த வருஷம் வெயில் அடிச்சாலும் எங்கள் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அனைத்து வீடுகளுக்குள்ளும் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுகிற வகையிலே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறங்கிற அறிவிப்பை அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அவங்க படிக்கிறதுக்காக கல்வி கடன் வாங்கி இருந்தால் அந்த கல்வி கடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனேயே முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கார். அம்மா தாய்மார்களுக்கெல்லாம் நான் வணங்கி கேட்டுட்டு போறது, இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும். இப்ப திமுக காரன் என்ன பண்றான்னா, ஊடா கூப்பன் கொடுத்து திரிறான். இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குது, எடுத்து பாருங்க. போலியா கூப்பன் கொடுக்கிறான், பொய் கூப்பன். அதை எங்க கொண்டு போனாலும் செல்ல மாட்டேங்குது. ஆனா அதை கொடுத்து என்ன நினைக்கிறான், இப்ப வாங்கிடலான்னு நினைக்கிறான். நம்ம தொகுதியில அவன் கூப்பன் இல்ல, ஊடா அவன் கொண்டு வந்து ஊடே எழுதி வச்சுட்டு போனாலும் அண்ணன் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்களை நெருங்கி கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. வெற்றி நிச்சயம், நாம் வெற்றி பெறுகிறோம். ஆனா லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும்னா நீங்க செய்ய வேண்டியது, அன்பு தாய்மார்கள், இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து மக்களிடம் சொல்லுங்க. ஒரு கஞ்சா இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு, போதைப் பொருள் புழக்கம் இல்லாத மாநிலமா உருவாக்குறதுக்கு, நல்ல மக்கள் நல திட்டங்களை இங்கே நிறைவேற்றுவதற்கு நாம் மறந்துடவே கூடாது. நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. இரட்டை இலை, இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தர வேண்டும். அதே போல 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் போயிருக்குமா வாக்குச்சாவடிக்கு? எங்காவது கொஞ்சம் வெயில் கையில் அடிக்குது, பொழுதோட போலாம் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா 11 மணிக்கு ஓட்ட போட்டு போயிடுவான். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீர்களா? கரகோஷம் மூலம் தெரியப்படுத்துங்கள். இங்கு கூடியிருக்கும் வாக்காளர் பெருமக்களே, ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் திருவாளர் பி. பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு வாழ்த்து மடல். துணிச்சலின் முகவரி நீங்கள், சவால்களை எதிர்கொள்ளும் மகுடம் நீங்கள். அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் வாக்களியுங்கள். அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் ஓசூர் மண்ணின் மைந்தன், ஓசூர் வளர்ச்சியின் நாயகன், அன்பு வேட்பாளர் அண்ணன் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி